மீடியாக்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது முக்கியமான அம்சமாக இந்த செய்தியிலே பார்க்கப்படுகிறது. ஏன் அந்த மாணவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்கான், எல்லாரும் பேட்டி பார்த்திருப்பீங்க அல்லது பார்க்காதவர்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மாணவன் கொலை செய்வதற்கு எதை ஆயுதமாக பயன்படுத்தினா? கத்திய. அதை விட மிகப்பெரியது அவனுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே அவன் பார்த்த ஒரு சினிமா தான். அதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே அவன் பார்த்த ஒரு சினிமா படம். அவனே அந்த பேட்டியிலே சொல்கிறான், நான் என்னுடைய ஆசிரியர் மீது இந்த விஷயத்துல வெறுப்பு கொண்டேன். அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன். அப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு சினிமா படம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அதிலே ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர் அப்படித்தான் கொலை செய்வான். அந்த சினிமா படத்தை என்னுடைய வீட்டில் நான் தேடி எடுத்த ஒரு ஹிந்தி திரைப்படம். அவன் எடுத்த ஒரு ஹிந்தி திரைப்படம். அந்த ஹிந்தி திரைப்படத்தை தேடி எடுத்து அதை தனிமையிலே உட்கார்ந்து கொண்டு 2-3 முறை திருப்பி திருப்பி போட்டு பார்த்து அதை உள்ளத்தில் நான் பதிய வைத்துக் கொண்டுதான் இந்த காரியத்தை செஞ்சேன். இங்க ஒரு செய்தி நீங்கள் நினைவு நல்ல உள்ளத்துல ஆழமா சிந்திக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதனுடைய ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது எப்படி, குர்ஆனோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற 2 தலைப்பின் கீழே பல நல்ல செய்திகளை நீங்கள் செவியேற்றிருப்பீர்கள். அதே வரிசையில் இறுதியாக கல்வி என்கிற இந்த தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த கல்வி என்ற தலைப்பு பொதுவாக வழங்கப்படும் காரணத்தினால் இதில் என்ன செய்திகளை நாம் கேட்கப் போகிறோம், என்ன செய்தியை சொல்லப் போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். முழுக்க முழுக்க இந்த தலைப்பு நம்முடைய எதிர்கால சந்ததிகளாகிய நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில், குறிப்பாக அவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு அந்த விஷயத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த ஒரு தலைப்பு. ஏனென்றால் இன்றைக்கு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்,
கல்வியை நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு முழுமையாக வழங்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் எல்லா பெற்றோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த சிந்தனை சற்று அதிகமாக கூட இருக்கலாம். காரணம், கல்வியை தேடாத காரணத்தினால், பட்டப்படிப்புகளை படிக்காத காரணத்தினால் நாம் இந்த அந்நிய மண்ணிலே வந்து மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய எதிர்கால சந்ததியாவது, நம்முடைய பிள்ளைகளாவது முறையான கல்விகளை கற்று நம்முடைய சொந்த நாட்டிலேயே பணி செய்து நல்லபடியாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இங்கே இருக்கிறவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கலாம். நியாயமான சிந்தனை. ஆகவே இந்த தலைப்பு இங்கே பேசப்படுவது முக்கியம் என்று நான் கருதுகிறேன். இந்த தலைப்பினுடைய ஆரம்பமாக நீங்கள் ஒரு செய்தியை நிச்சயமாக உள்ளத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எல்லோரும் கேள்விப்பட்ட ஒன்றுதான். இந்த தலைப்பை நான் தேர்வு செய்ததற்கு அதுதான் அடிப்படையான காரணம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே நடந்த ஒரு நிகழ்வு நீங்கள் எல்லாம் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தனக்கு வகுப்பு நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியரையே, அதிலும் அந்த வகுப்பறையில் வைத்தே கத்தியால் குத்தி கொலை செய்து மிகப்பெரிய ஒரு துயர நிகழ்வு நாம் நிச்சயமாக அவ்வளவு எளிதாக யாரும் மறந்திருக்க முடியாது. சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 9ஆம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், ஏறக்குரிய ஒரு 14 அல்லது 15 வயதை அடையக்கூடிய ஒரு மாணவன். இந்த 14 வயதான இந்த மாணவன் தான் படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே, வகுப்பறையிலேயே, அதுவும் தனக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரையே பேனாவை பிடித்து எழுத வேண்டிய ஒரு மாணவன் அதிலே கத்தி எடுத்து அந்த ஆசிரியரை கொலை செய்கிறான் என்றால் அது எவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வு, மிகப்பெரிய கொடூரமானது என்பதை நிச்சயமாக நாம் மறுக்க முடியாது. நாம் நினைக்கலாம், அந்த சென்னைக்கு அப்பால் இருக்கிற வெளியூர்வாசிகள் நம்முடைய ஊரிலே ஒன்றும் அப்படி நடக்கவில்லையே, நம்முடைய பகுதியை தாண்டி வெகு தொலைவில் தான் நடந்திருக்கிறது என்று நினைக்கலாம். அல்லது சென்னையிலே வசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய பகுதியில் எப்படி நடக்கவில்லையே, வேறு எங்கோ தானே நடந்திருக்கிறது என்று கூட கருதலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அங்கே நடந்த அந்த நிகழ்வு நாளைக்கு நம்முடைய குடும்பத்தில் நடக்காது என்பதற்கு யார் உத்தரவாதம்? அப்படியானால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கு என்ன காரணம்? நிச்சயமாக பெற்றோராகிய நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும். எதிர்கால சந்ததியை கருத்திலே கொண்ட நாம் அவர்களுடைய வாழ்விலே, அவர்கள் நலனில் நாம் அக்கறை செலுத்துவோமே ஆனால் நிச்சயமாக இதை குறித்து நாம் வெகு ஆழமாக யோசிக்க வேண்டும். பொருளாதாரத்தை திரட்டுவதில் நாம் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறோமோ, கவனம் செலுத்துகிறோமோ, அதைவிட ஒரு படி மேலாக நம்முடைய எதிர்கால சந்ததி குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தை நாம் அக்கறை காட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சூழல், இந்த உலகத்தினுடைய சூழல், நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் மிக மோசமாக அரங்கேறிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் எதிர்கால சந்ததி, நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே. அந்த பொறுப்புகளை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். வேறு வேறு மார்க்கங்களைப் போல இஸ்லாம் வெறுமனே ஆன்மீகத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல. இறைவனுக்கு மனிதனுக்கு மட்டுமே உள்ள தொடர்பை பற்றி மட்டுமே போதிக்கிற மார்க்கம் அல்ல. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆன்மீகத்தையும் உலக வாழ்க்கையும் இரண்டர் பிரித்து பார்க்காமல் உலக வாழ்வில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிற மார்க்கம் இஸ்லாம். அப்படியானால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அமானிதங்கள் நம்முடைய குழந்தைகள்.
அந்த அமானிதங்களை முறையாக பாதுகாத்து வளர்க்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த குழந்தைகள் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களின் நலனில் நாம் நிச்சயமாக அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை நாம் உள்ளத்திலே ஆரம்பமாக ஆழமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கல்வி என்பது எதற்காக வேண்டி கற்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கம் கல்வி என்பதை பொதுவாகத்தான் சொல்லுதுங்க. இஸ்லாமிய பொறுத்த வரையில கல்வி என்பதை பொதுவாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. உலக கல்வி, மார்க்க கல்வி என்றெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யல? பிரித்தெல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்வி இரண்டாக பிரித்தார்கள். ஒன்று மனிதனுக்கு பயன் தரக்கூடிய கல்வி, இன்னொன்று பயனற்ற கல்வி. எந்த கல்வியெல்லாம் மனிதனுக்கு வாழ்விற்கு, அது உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மறுமை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு பயனளிக்குமோ அது தேவையான கல்வி. எந்த கல்வியை கொண்டு ஒரு மனிதன் சீர்கெடுவானோ, எந்த கல்வி ஒரு மனிதனுக்கு பயனளிக்காதோ அதெல்லாம் இஸ்லாம் இருக்கக்கூடிய பயனற்ற கல்வி. இதான் இஸ்லாம் ரெண்டா பிரிச்சது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல்வி உயர்த்தப்பட்டு விடுவதும் அறியாமை மிகைத்து விடுவதும் மறுமை நாளில் அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. கல்வி உயர்த்தப்பட்டு விடுவதும் அறியாமை மிகைத்து விடுவதும்டாங்க. அப்ப ஜாஹிலியத்து, இந்த உலகத்திலே அறியாமை மிகைக்கும் பொழுது இந்த உலகத்திலே கல்வி உயர்த்தப்பட்டுரும். ஆனா இன்னைக்கு உலகத்தில் கல்வி இருக்கா இல்லையா? ஒரு 50 வருடத்திற்கு பின்னோக்கி பாருங்க, அல்லது ஒரு 25 ஆண்டுகளை பின்னோக்கி சென்று பாருங்கள். இந்த 25 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கல்வியும் இன்றைக்கு ஒப்பிட்டு பாருங்க. கல்வி இன்றைக்கு மிகைத்திருக்கிறது. அன்றைக்கு இருந்ததை விட நிறைய பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்று இருந்ததை விட நிறைய கல்லூரிகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்று நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய கல்வி விஷயத்திலே கவனம் செலுத்தியதை விட இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளின் கல்வி விஷயத்திலே அதிக கவனம் செலுத்துகிறோம். அப்ப கல்வி என்ன செய்யல? குறையல, கல்வி கூடி இருக்கிறது. அதே 25 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் பாருங்க, அன்றைக்கு இருந்த ஜாஹிலியத்தும் இன்றைக்கு இருக்க ஜாஹிலியத்து எப்படி இருக்குது? அதுவும் கூடி இருக்குதுங்க. அன்றைக்கு இருந்த ஜாஹிலியத்தை விட இன்றைக்கு இருக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், அறியாமைக்கான நிகழ்வுகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அப்ப கல்வியும் கூடி இருக்கிறது, ஜாஹிலியத்தும் கூடி இருக்குது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஹிலியத்து கூடிட்டா கல்வி உயர்த்தப்பட்டுருந்தாங்க. அப்ப என்ன நமக்கு விளங்குது இந்த ஹதீஸில் இருந்து? முறையான கல்வி இந்த உலகத்திலே இல்லை. மனிதனுக்கு பயன் தரக்கூடிய முக்கியமான நல்ல கல்வி இந்த உலகத்தில் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த ஜாஹிலியத்து வந்திருக்காது. கல்வியை ஒரு மனிதன் எதற்காக வேண்டி கற்றுக்கொள்கிறான்? ஒரு மனிதனை பண்பாளனாக மாற்றுவதற்காக வேண்டி, நல்ல பண்புகளை பெறுவதற்காக வேண்டிதான் என்ன செய்யுது? உலகத்திலே மனிதர்களுக்கு கல்வி புகட்டப்படுதுங்க. பள்ளிக்கூடத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்லொழுக்க கல்வி என்றே ஒரு சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்களா இல்லையா? பள்ளிக்கூடங்களிலே ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு துறையில ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கிற மாதிரி நல்லொழுக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏன்? கல்வியை கொண்டு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி. ஆனா கல்வி இன்றைக்கு மனிதனை பக்குவப்படுத்தி இருக்கிறதா? கல்வியை கொண்டு ஒரு மனிதன் பண்பாளனாக மாறி இருக்கிறானா? நிச்சயமாக இல்லை. ஏன்? இன்றைக்கு சதவிகித அடிப்படையில் இந்த உலகத்திலே நடக்கிற குற்றங்களை நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்து சதவிகித அடிப்படையில் பிரித்து பார்ப்பீர்களானால் யார் கல்வியாளனாக இருக்கிறானோ அவனிடத்தில் இருந்துதான் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுங்க. படிக்காத பாமரனை விட யார் படித்து பட்டம் பெற்றிருக்கிறானோ அவனிலிருந்து தான் குற்றங்கள் இன்றைக்கு அதிகமாக நடக்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னைக்கு கோர்ட்டுக்கு நீங்க வழக்குன்னு சொல்லி போனா, நீதிமன்றத்திற்கு என்று நீங்கள் செல்வீர்களே ஆனால் அந்த நீதிமன்றங்களிலே
இரண்டு தரப்பையும் விசாரித்து, ஒரு வழக்கு 2 பேர் கொண்டு வர்றாங்க, அந்த 2 வழக்கில 2 பேர் பக்கத்தில் இருக்கிற நியாய அநியாயங்களை பார்த்து தீர்ப்பு வழங்கப்படுகிறதா? நிச்சயமா இல்லை. யார் பண முதலையா இருக்கிறாரோ, யார் அதிகமான பணத்தை செலவு செய்வாரோ அவர் பக்கம் இன்றைக்கு நீதி சாய்ந்து விடுகிறது. இந்த நீதியை சொல்லக்கூடிய ஆள் யாரு? அதற்கென்று பட்டம் படித்து பக்குவமாகி பல காலம் பயிற்சி பெற்று நீதிபதியாக உட்கார்ந்திருக்கிறாள். அப்ப நீதிபதியாக கல்வியை கற்று நீதிபதியாக உயர்ந்த அந்தஸ்திலே உட்கார்ந்திருக்கிறான். ஆனா எப்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது? அவனுக்கு எவ்வளவு விலை பேசப்படுகிறதோ அதற்கேற்றவாறு தீர்ப்பு மாறும். நியாயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுவதில்லை. எப்படி தீர்ப்பு வழங்கப்படுது? அந்த ஜட்ஜிக்கு எவ்வளவு விலை பேசுகிறோமோ, யார் அதிகமாக தொகை கொடுப்பானோ அவன் பக்கம் தீர்ப்பு சாய்ந்து விடுகிறது. இவன் கல்வியை கற்றவனா, இவன் பண்பை கற்றவனா? அதே மாதிரி நீங்கள் மருத்துவத்துறை எடுங்க. அந்த மருத்துவத்துறை நீங்கள் எடுப்பீர்களேயானால், ஒரு மருத்துவர் எதற்குங்க? ஒரு மருத்துவருடைய பணி என்ன? தன்னிடத்திலே வருகிற நோயாளிக்கு முறையான சிகிச்சை அளிக்கக்கூடியவர். தன்னிடத்தில் வர்ற நோயாளிக்கு முறையா சிகிச்சை அளிக்கிறவர். ஏன்? வேற யாரு சொன்னாலும் நாம் என்ன செய்வோம்? 2 பக்கம் இழைச்சி பார்ப்போம். டாக்டர் சொன்னா ஒன்றும் உரசியே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த துறை அவர் தான் படிச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் மருத்துவத்தை செக் பண்ணி பார்த்து, உனக்கு கிட்னி ஃபெயிலியர்னா கிட்னி ஃபெயிலியர் தான். நாம அந்த பொருளை திறந்து ஒன்றும் பார்க்க முடியாது. உனக்கு இதயம் கெட்டு போச்சுன்னா கெட்டு போனதுதான், ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும். என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. பிரசவத்துக்காக கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பிரசவத்துக்கு சேர்த்து பிரசவம் நடக்கிற நேரத்தில் டாக்டர் கூப்பிடுவார். குழந்தை பிறக்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது, சாதாரண பிரசவத்திற்கு வாய்ப்பே இல்லை, இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ள ஆபரேஷன் பண்ணி குழந்தையை வெளியெடுக்கலன்னா தாயும் சேயும் மௌத்தாயிரும் சொல்லுவாங்க. நாம் என்ன செய்வோம்? உடனே ஆபரேஷனுக்கு ஆர்டர் போட்டுருவோம். நான் ஏன்? நமக்கு தெரியாது என்ன கண்டிஷன்ல இருக்கு, நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு 2 பேருடைய உயிரும் தேவை. அப்ப டாக்டரை நம்பி ஆக வேண்டிய ஒரு சூழல். அங்க என்ன செய்ய முடியாது? ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஒரு கால் சம்பவம் நடந்த என்ன சொல்லுவான் டாக்டர்? நான் தான் அப்பவே சொன்ன, நீ தான் ஒத்துக்கல, எல்லாம் ஒத்துப்பா. அப்ப நம்பி ஆக வேண்டிய ஒரு சூழல். ஆனா இந்த துறையில இன்றைக்கு மோசடி நடக்கிறதா இல்லையா? இந்த துறையில் இன்றைக்கு மோசடி. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் வந்தார். எனக்கு வந்து லேபில் வேலை கிடைச்சது. அந்த லேபில் உள்ள வேலையை நான் வேண்டான்னு வந்துட்டேன். ஏன்? அந்த துறைக்கு தான் அவர் படிச்சிருக்கிறாரு. அந்த லேபில் இருக்கிற கம்ப்யூட்டர் அந்த துறையிலே படித்திருக்கிறார். அந்த துறையிலே படித்தவர் அந்த வேலையை வேணாங்கிறார். என்ன காரணம்? அந்த லேபில் வேலைக்கு சேர்ந்தால் நான் அல்லாஹுக்கு பயந்து வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? அவர் சொல்லுகிறது அதிர்ச்சியான செய்தி. ஒரு டாக்டர் என்ன செய்யறான்? ஸ்கேனுக்கு ரெக்கமெண்ட் பண்றார். உனக்கு நோய்க்காக வேண்டி ஸ்கேன் எடுத்துட்டு வா. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பெரும்பாலும் விதிவிலக்காக கூட இருக்கு, நல்லவங்களும் இருக்கலாம், எல்லாத்தையும் சொல்லலை. ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க வருது? முழுமையாக அந்த ரிப்போர்ட் வந்து நோயாளிகிட்டையோ டாக்டர்கிட்டையோ முதல்ல வர்றதில்லை. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் டாக்டருடைய உத்தரவின் பேரில் இந்த டெக்னீஷியன்ட்ட போகுது. அந்த டெக்னீஷியனுடைய வேலை என்ன? இந்த நோயாளிக்கு இன்ன நோய் இருந்தால் அந்த லேபுடைய ரிப்போர்ட் எந்த அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டுமோ அதை மாற்றம் செய்வதுதான் இந்த டெக்னீஷியனுடைய வேலை. அல்லாஹு அக்பர். சாதாரணமாக எடுத்து பார்த்தா ஒன்றும் நோய் இல்லை, ஆனால் நோய் இருக்கிற மாதிரி மருத்துவர் சொல்லணும். யாருக்கு? அந்த பேஷண்ட்டுக்கு. அதற்குரிய சார்ஜை வாங்கணும். அப்ப என்ன வழி? வேற டாக்டர்கிட்ட காமிச்சாலும் இவர் சொன்னது உறுதி என்று அங்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அப்போ அந்த ரிப்போர்ட்டுக்கு உள்ள போய் இல்லாத நோயை இருப்பது மாதிரி காண்பிப்பதற்கு இவருக்கு தனி சார்ஜ். அல்லாஹ் அக்பர். கல்வியை கற்றவர்கள் நம்பி ஒப்படைக்கிறோம். எத்தனை பிரசவங்களிலே நார்மல் ஆக வேண்டிய சூழ்நிலையில கூட இன்றைக்கு ஆபரேஷன் செய்யப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. ஏன்? நார்மல் டெலிவரி ஆனா 10,000 முடிஞ்சிடும், ஆபரேஷன் ஆனா 30,000 பில்லு. அப்ப கல்வியை கற்றவர்கள்,
கல்வியை கற்று நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் செய்கிற தவறை பார்க்கிறோம். எல்லா துறையும் எடுத்து பாருங்க. நீங்க கல்வி இல்லாதவர்கள் செய்கிற தவறை விட கல்வி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய இந்த நாசங்கள் கூடுதலாக இருக்கு. இன்னைக்கு லஞ்சம் எங்க அதிகமா இருக்குது? அரசாங்க துறையில். அரசாங்கத்தில் போய் ஒரு வேலை நீங்கள் முடிப்பதாக இருந்தால் அவளை எளித காரியங்கள் நடக்காது. அவர்களுக்குரிய விலையை கொடுத்தா தான் காரியங்கள் நடக்கும். இவரெல்லாம் யாரு? படிக்காத பாமரனையே எல்லாம் அலுவலகத்தை உட்கார வச்சிருக்கிறான். எல்லாம் படித்து பட்டம் பெற்றவர்கள், எல்லோருமே கல்வி பயின்றவர்கள், பெரிய பெரிய கல்லூரியில் படித்தவன், பட்டம் வாங்கினவர்கள். அவ படித்தவர்கள் மத்தியில் எங்க இருக்குது அநியாயமாக இந்த நிகழ்வுகள்? இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மிகச்சிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். சென்னையில் வசிக்கிற மக்களுக்கு தெரியும். காலேஜில் படிக்கிறவங்களாம் சேர்ந்து பஸ் டே நடத்துவான். பஸ் தினம் காலேஜுடைய முக்கியமான விழா. அது இந்த விழாவுக்காக வேண்டி அந்த சென்னையே ஒரு நாள் ஸ்தம்பித்து போயிடும். கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்கள் பண்புகளை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி கல்லூரிக்கு போறா. அந்த கல்லூரியிலே ஒரு விழா நடத்துகிறான். என்ன விழா? பஸ் டே, பஸ் தினம் என்று ஒரு விழா. அந்த விழாவுக்கு என்ன செய்வான்? அந்த ரூட்ல போற அந்த தனியா வாடகைக்கெல்லாம் பஸ் எடுக்கிறது இல்லை. அந்த ரூட்ல அன்னைக்கு ஓடுற பஸ்ஸை பிடிச்சு நிறுத்த வேண்டியது இருக்கிற அவ்வளவு பயணியும். நோயாளியை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போறியா? நீ கீழே இறங்கு. தொழில் அன்றாட தொழிலுக்காக வயிற்று பிழப்பு காணி போறியா? நீ இறங்கு கீழே. என்ன தேவைகள் உனக்கு இருந்தாலும் இந்த பஸ்ஸில் உனக்கு இடம் இல்லை. ஏன்? நாங்கள் பஸ் விழா கொண்டாட போகிறோம் என்று அந்த பஸ்ஸில் ஏறி அந்த நெரிசல் மிகுந்த சென்னை மாநகரத்தில் எல்லா இடத்திலும் ஸ்தம்பிக்க வைத்து எல்லாருடைய பிளப்பிலையும் மண்ணை அள்ளி போட்டு அந்த காரியத்தை நிகழ்த்துகிறார்கள். காலேஜில் போய் கல்வியை கற்றுக்கொள்ள சென்றவர்கள். கொஞ்ச நாளைக்கு நீ கேள்விப்பட்டிருக்கலாம், நாவரசு என்ற ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டான். எங்க? அவன் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல. கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி கல்லூரிக்கு போய் அந்த கல்லூரியிலே நடந்த அந்த ஹாஸ்டல்ல இருந்து அந்த மாணவன் கொலை செய்யப்படுகிறார். இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கல்வியை கற்காத மக்கள் சதவிகித அடிப்படையில் பார்த்தால் ரொம்ப சொற்பமான குற்றங்களில் ஈடுபடுறாங்க. கல்வியை கற்றவர்கள் மிகப்பெரிய படிப்பு படித்தவன் தான் என்ன செய்கிறான்? அநியாயங்களிலும் அட்டூழியங்களிலும் மிகச்சிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்னங்க காரணம்? கல்வி இருந்தும் ஒரு மனிதனை அது பக்குவப்படுத்தலையே. கல்வி இருந்தும் அவனுக்கு அது பயனளிக்கவில்லையே. அவனை பண்பாளனாக அது மாற்றவில்லையே. அவ என்ன காரணம்? அவ என்ன செய்யறது? அவ ஸ்கூலுக்கே போகாம நிறுத்திடவா? பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் குழந்தை நிறுத்திடவா? அப்படி இஸ்லாம் சொல்லல. அங்க என்ன குறைகள் இருக்கிறது? தவறு எங்கே நடக்கிறது? அந்த தவறுகளை நிச்சயமாக களை எடுப்பதற்கு நாம் பாடுபடணும். நாம நினைக்கலாம் நாம் என்ன பெரிய கல்வியாளர்களா, மிகப்பெரிய கல்வி திட்டங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு நாம் என்ன மிகப்பெரிய படித்து பட்டம் பெற்றவர்களா? இல்ல. சமூகத்தில் நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. பெற்றோர்களாகிய நமக்கு நிச்சயமாக இந்த விஷயத்தில் அதிகமான பொறுப்பு இருக்குங்க. ஏன்? இந்த தவறிலே நாமும் உடந்தையானவர்கள். ஏதோ ஒரு பக்கம் நடக்கிற தவறு மட்டும் இல்லை, இந்த தவறுக்கு நாமும் உட்பட்டவர்கள். நாமும் ஏதோ ஒரு வகையில காரணமா இருக்கிறோம். அப்ப என்ன காரணம்? நிறைய காரணங்களை சொன்னாலும் ஒரு சில விஷயத்தை நாம் என்ன செஞ்சிடலாம்? பட்டியல் போட்டு பார்த்துடலாங்க. எதனால் இந்த பிரச்சனை நடக்குது, எதனால் இந்த கோளாறுகள் ஏற்படுகிறது என்பதை நாம் என்ன செஞ்சிடலாம்? ஒரு சில விஷயங்களை கொண்டு நாம பட்டியல் போட்டு பார்த்துடலாம். என்ன காரணம்? முதல்ல முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டங்கள். இன்றைக்கு உலகத்தில் எப்படிப்பட்ட கல்வி திட்டம் இன்றைக்கு இருக்கிறது? முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட கல்வி. கல்வி எதுக்கு? ஒரு மனிதனின் பண்பாளனாக நல்லவனாக மாற்றுறதுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன கல்வி முறை இருக்குது? முழுக்க முழுக்க காசை, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட கல்வி. இதான் முதலாவது காரணம். அடுத்தது என்ன? சினிமாக்கள், மீடியாக்கள். மிக அதிக அளவிலே வளர்ந்து விட்ட இந்த மீடியாக்கள், அதுவும் இன்றைக்கு மனிதர்கள் இந்த மாதிரி மாறுறதுக்கு அடிப்படையான ஒரு காரணம்.
மூணாவது என்ன? பெற்றோர்களும் ஆசிரியர்களுடைய பொறுப்பற்ற ஒரு தன்மை. நாமும் இல்லை, அதுல நாமும் நம்மை போல ஆசிரியர்களும் நடந்து கொள்ளக்கூடிய பொறுப்பற்ற ஒரு தன்மை. இறுதியாக சமுதாயத்துடைய ஒரு சூழலுங்க. இந்த நாளும் மாற்றப்படும். எப்ப இந்த நிலை மாறும்? இந்த 4 விஷயத்திலே கவனம் செலுத்தி இதில் நல்ல ஒரு மாற்றத்தை நாம் கொடுக்கவில்லையானால் எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்க்கை முறை மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். என்ன பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட கல்வி? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்திலே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இருக்கிற கல்வி நிலையங்களானாலும் சரி, அல்லது கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அனுப்புறோமே, இந்த அனுப்புகிற நாம இருந்தாலும் சரி, எதைத்தான் பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் என்னதான் பார்க்கிறோம்? இந்த கல்வியை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொண்டால் இதன் மூலம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு பொருளாதாரத்தை திரட்டலாம், நம்முடைய பிள்ளையுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தினால் வளம் பெறும், இதுதான் நாமும் கணக்கு போடுறோம். அந்த கல்லூரியை நடத்தக்கூடிய கணக்கு போடுறாங்க. இந்த கல்லூரியை வைத்து நாம எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை சொல்லித்தரலாம். இந்த ரெண்டும் மாறணும். 2 சாராருடைய மனநிலைகளும் இந்த விஷயத்திலே மாற்றப்பட வேண்டும். 2 பேரும் மாறலன்னு சொன்னால் நிச்சயமா இதற்கு தீர்வு இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்க இன்றைக்கு கல்வி எங்கிருந்து ஆரம்பமாகிறது? கல்வி என்பது எங்கிருந்துங்க ஆரம்பமாவது? இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை எத்தனை வயசுல ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? நாம படிக்கிற காலத்தில் எத்தனை வயசுல போனோம்? இந்த ரெண்டே நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே இந்த வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி போயிருங்க. நாம படிக்கிற ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்வோம்? வயசெல்லாம் அன்னைக்கு கேட்க மாட்டாங்க, கை எடுத்துங்க வைப்பாங்க. இங்க வச்சு காதை தொட்டுட்டா பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன், காதை தொட்டுட்டால் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன். ஏன்? குறைந்தபட்சம் ஒரு 5 வயசு இருந்தா தான் இந்த கை இந்த காதை வந்து தொடும் இல்லையா? இந்த காது எப்ப இந்த கையை தொடும்? 5 வயசு அந்த குழந்தைக்கு ஆயிருந்தால் இந்த காதை வந்து தொற்றும். அங்க எந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் கேட்கல, நாம என்ன பொய் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. எது காட்டி கொடுத்துரும்? இந்த கை இப்படி வந்தா காட்டி கொடுத்துரும். ஆனா இப்ப என்ன நிலைமை? 2.5 வயசு பிள்ளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஸ்கூல்ல சேர்க்கிறான். 2.5 வயசு பிள்ளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்க்கிற காட்சியை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம், மிகப்பெரிய அக்கிரமத்தை அந்த குழந்தைக்கு நாம் இழைக்கிறோம். யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், 2.5 வயசு குழந்தைக்கு இன்றைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது வச்சு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற காட்சியை பார்க்கிறோம். இதுக்கு நாமும் உடந்த, பெற்றோர்களாகிய நாமும் உடந்த, அந்த கல்வி நிறுவனங்களை உடந்த, 2 பேரும் பரஸ்பர அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த காரியமே நடக்குதுங்க. ஏன் இன்றைக்கு 5 வயசு வச்சிருந்தா ஒரு குழந்தை, அந்த குழந்தை பிறந்து அது ஒரு பக்குவம் அடைறதுக்கு ஒரு 5 வயசாவது இருந்தா தான் அது மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு விஷயத்தை சுமப்பதற்கு பக்குவம் கிடைக்குங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? 2.5 வயசு 3 வயசு புள்ள எல்கேஜி போது அதனுடைய எடையை விட புத்தக எடை கூட இருக்குதுங்க. அந்த குழந்தை, நான் சிரிப்பதற்கு சொல்லல, வேதனையோடு சொல்கிறேன். நம்முடைய 3 வயசு குழந்தை எடுத்து இடையில நிறுத்தி பாருங்க, அந்த புள்ளையுடைய மொத்த புத்தக சுமை இந்த இடையில வச்சு பாருங்க, இதை விட அது கூட இருக்கா இல்லையான்னு பாருங்க. எவ்வளவு ஒரு வன்முறைங்க இது. நம்முடைய குழந்தைகள் மீது நாம் திணிக்கக்கூடிய வன்முறை இது. நமக்கு விளங்கலாது. ஏன்? நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த வயசுல போனா தான் ஒரு 20 வயசுல அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வந்து ஒரு 60,000 சம்பாதிச்சு கொடுப்பான். கணக்கு போடுறோமா இல்லையா? அதனால் ஏற்பட்ட பாதிப்பு விளைவு இன்றைக்கு. ஏங்க கொலை செய்த அவன்? அந்த அந்த ஆசிரியருக்கும் அந்த மாணவனுக்கு என்ன 15-20 ஆண்டு கால பகையா? அல்ல வேற ஏதாவது சொத்து தகராறா? என்ன இருந்துச்சு? எதற்காக வேண்டி கொலை செய்தான்? ஒரு பெண்மணி வகுப்பு ஆசிரியரை கத்திய பிளான் பண்ணி கொண்டு போய் குத்துறான. யோசிச்சு பாருங்க. என்ன அவன் 2 பேரும் கேட்ட மோட்டி என்ன பகை? ஒண்ணும் இல்ல. இவன் சரியா படிப்பதில்லை, இவன் படிக்காததை அவனுடைய அந்த ஆசிரியர் அவனுடைய பெற்றோரிடத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? காமிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால அவனுக்கு வீட்டில்
அந்த பெற்றோருடைய அந்த அணுகுமுறை ஏற்பட்ட மாற்றம். சரியா படிக்கல இந்த பையன், படிக்கலன்ற தகவல் என்ன செஞ்சிட்டாங்க அந்த ஆசிரியர் அவனுடைய பெற்றோருக்கு எத்தி வச்சுட்டாங்க. அது வரையில தன்னுடைய மகனின் மீது மிகப்பெரிய பாசம் வைத்த தாயும் தந்தையும் இந்த ஆசிரியருடைய அந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் மாற்றம் காமிக்கிறாங்க. அந்த மாணவனால் அதை ஜீரணிக்க முடியல. நம்முடைய பெற்றோருக்கும் நமக்கு மத்தியில ஒரு கேப், ஒரு இடைவெளி ஏற்பட்டதற்கு தன்னுடைய ஆசிரியர் தான் காரணம் என்று நினைக்கிறான். ஆகவே அந்த ஆசிரியரை கொலை செய்து விட்டான். அல்லாஹ் அக்பர். அவன் உள்ளத்தில் எவ்வளவு பெரிய வன்முறை ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. யார் காரணம் இதற்கு? அந்த ஆசிரியர் ஒரு காரணம், கொலை செய்யப்பட்டாங்க பாவம். ஆனால் ஒரு வகையில் அது காரணமா இல்லையா? அவனுடைய பெற்றோரும் ஒரு காரணம். அப்ப இந்த உள்ளத்துல ஏன் வந்த வடு ஏன் ஏற்பட்டுச்சு? நாம கொண்டு சேர்த்ததுனால, தேவையற்ற அழுத்தத்தை கொடுத்ததுனால ஏற்பட்ட விளைவு இன்றைக்கு. அதனால இத்தனை பெரிய பாதிப்புகளை நாம பார்க்கிறோம். சமுதாயத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் இந்த விஷயத்துல பார்க்கிறோம். 2.5 வயசு குழந்தையை கொண்டு போய் இன்னைக்கு ஆரம்பத்தில் 1ஆம் கிளாஸ், எல்கேஜி, யூகேஜி, இப்ப ப்ரீ கேஜி, நீ அடுத்து என்ன கொண்டு வருவானே தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். பிறந்த உடனே ஆஸ்பத்திரியிலிருந்து நேர பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடணும். யோசிச்சு பாருங்க. ஆனா குர்ஆன் சொல்லுகிறது 31வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம், அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகா சொல்கிறான். எதை? ஒரு தாய் அந்த குழந்தையை பெற்றெடுத்தால் அதற்கு 2 ஆண்டு காலம் முழுமையாக பாலூட்ட வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் 2 வருட காலம் அந்த தாய் என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு அவள் பாலூட்ட வேண்டும். 2 வருட காலம் முழுமையாக குழந்தைக்கு பால் ஊட்டினால் அதுக்கு பிறகு தாய் என்ன செய்யணும்? அந்த குழந்தையை திட உணவை கொடுப்பதற்காக வேண்டி பயிற்சி அளிக்க வேண்டும். அதுக்கு பிறகு 2 வருட காலம் பால் ஊட்டி அதுக்கு பிறகு அந்த குழந்தை எப்படி பக்குவப்படுத்தணும்? திட உணவை கொடுத்து அந்த குழந்தையுடைய உணவு முறையை மாற்ற வேண்டும். அதற்கு பிறகு அந்த குழந்தையோடு நல்ல முறையிலே பழக வேண்டும், நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய நிலையில தான், இயற்கை மார்க்கத்தில் தான் அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குது. அந்த குழந்தையை கிறிஸ்தவனாகவோ யகூதியாகவோ மஜூசியாகவோ மாற்றுவது யாரு? அவனுடைய பெற்றோர்கள். அப்ப ஆரம்ப பள்ளிக்கூடம் எது? அவனுடைய தாயும் அவனுடைய தந்தையும். அப்ப 2 வருட காலம் பாலூட்டின ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் கழிச்சு அந்த திட உணவை உண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையை பக்குவப்படுத்தி ஓர் அளவுக்கு நல்ல நிலையில தேர்ச்சி பெற்ற பிறகு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அந்த திட உணவை கூட முழுசா திண்டு பழகாத அந்த குழந்தை எங்க போய் எழுதி என்ட்ரன்ஸ் எக்ஸாமு? பள்ளிக்கூடத்தில் போய் 2 வயசுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்னங்க தெரியும் அந்த குழந்தைக்கு? அந்த குழந்தைக்கு 2.5 வயசுல என்ன தெரியும்? இப்ப நிறைய பள்ளிக்கூடத்தில் வேற மாதிரி மாத்திட்டான். பிள்ளையை சேர்க்கிறதா இருந்தா தாய்க்கும் தகப்பனுக்கும் பரிச்சை. யோசிச்சு பாருங்க, என்ன கல்வி முறை இது? அட நானும் படிக்கல, என் ஒய்ஃப் மனைவியும் படிக்கல, என் குழந்தைய நான் படிக்க வைக்க விரும்புறேன், எனக்கு எக்ஸாம் வச்சா நான் ஏன் இந்த மண்ணை வந்து கஷ்டப்படுறேன்? யோசிச்சு பாருங்க. நான் படிச்சிருந்தால் இந்த மண்ணில் வந்து கஷ்டப்பட தேவை எனக்கு என்ன? நான் படிக்காதனால தான் என்னுடைய சந்ததியால் படிக்கட்டும் நினைக்கிறேன். தாய்க்கும் தந்தைக்கும் எக்ஸாம் வைக்கிறான். ஒழிக்கப்பட வேண்டாமா இந்த முறை? வேறு இருக்கப்பட வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப தாய் தகப்பனும் படிச்சிருந்தா தான் மகனுக்கு கல்வி என்றால் எதற்கு கல்வி கூடும்? படிச்சவனுக்கு தான் அழகா இவன் போதிச்சிருவான. நீ இதுக்கு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிற அப்புறம் நாமும் சேர்க்கிற கொண்டு போயிட்டு நாம அதுக்கு சப்போர்ட் பண்றோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குழந்தைக்கு அங்கேயே திணிக்கப்படுது. ஏங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறான்? யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏன் வைக்கிறான்? அவன் பத்திரிகையில போடணும், எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இந்த ஆண்டு 100% வெற்றி. அப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதே நல்ல அறிவுள்ளவனை மட்டும் தேர்வு செய்வதற்கு தான். தேர்வு செஞ்சு 100% வெற்றி அடைஞ்சு அதை பத்திரிகையில போட்டு அதன் மூலம் வருவாய் ஈட்டுவதற்காக வேண்டி. அப்ப கொஞ்சம் அறிவிலே குறைவானவர்கள், ஏன் அல்லாஹ் தஆலா எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் படைக்கலங்க. உலகத்துல எல்லா மனிதனுக்கும் அந்த சிந்திக்கிற ஆற்றலை, அந்த மெமரி பவர் அதெல்லாம் என்ன செய்யல, சமமா அல்லாஹ் கொடுக்கல. ஏற்றத்தாழ்வு மனிதனுக்கு இருக்கிறது.
10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் ஒருத்தர் சொல்லுவாரு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு மறந்து போயிடும். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை அப்படியே ஒருத்தர் ஒப்பிப்பாரு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு மறந்து போயிடும். ஏன்? எனக்கும் அவருக்கும் அந்த மெமரி பவர், ஞாபக சக்தியில மாற்றம் இருக்கிறது. அப்ப எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இல்லை. அப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நல்ல குழந்தையை மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த குழந்தைகளை யார் பற்றுக் கொடுப்பது? அப்ப என்ன காரணம்? தோல்வி என்பது வந்துவிடக் கூடாது. தோல்வி அடைந்து விட்டால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேர் கெட்டு போயிடும். அதனால உள்ள பிரச்சனை. இதனால் இன்றைக்கு என்ன நடக்குது? அந்த குழந்தைகளின் மீது மிகப்பெரிய அழுத்தம், சுமைகள். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அட ஓடி விளையாட வேண்டிய ஒரு வயது இல்லையா? ஒரு 2-3 வயது குழந்தை என்பது அழகா ஓடி விளையாட வேண்டிய ஒரு வயதுல இன்னைக்கு சென்னை போன்ற நடங்கல நிலைமை என்ன தெரியுமா? 20 கிலோமீட்டர் தள்ளி பள்ளிக்கூடம். இந்த குழந்தைக்கு எப்ப வகுப்பு ஆரம்பமாகுது? 8 மணி 8:30 மணிக்கு வகுப்பு ஆரம்பம். சென்னையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதா உங்களுக்கு தெரியும், ஒரு குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தேவை. அப்ப 8 மணிக்கு பள்ளிக்கூடம் போற குழந்தை எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்? 6:30 மணிக்கு ரெடியா இருக்கணும், இல்லைன்னா 7 மணிக்கு ரெடி ஆகணும். 7 மணிக்கு ரெடி ஆவதா இருந்தா எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? 6 மணிக்கு எந்திக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை 5 மணி 6 மணிக்கு எழுப்பி அந்த தரகர தூக்கத்தில் ரெடி பண்ணி அனுப்பி விட்டால் திரும்பி வர்ற எத்தனை மணிக்கு? சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு. 3 வயசு குழந்தைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அதெல்லாம் முடிந்து குழந்தை வீட்டுக்கு வருது. ஒரு தாய் தந்தையுடைய அரவணைப்பு அந்த குழந்தை கிடைக்குமா? எப்படிங்க பாசம் இருக்கும்? டீச்சரை குத்துன மாதிரி நாளைக்கு தாயை குத்துவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பாச பிணைப்பு அடிபடுமா இல்லையா? தன்னுடைய பெற்றோர் தனக்கும் அவர்களுக்கு மத்தியில அந்த உறவு பாலம் இருக்கிறது, ரத்த பந்தம் என்கிற அந்த சிந்தனை அடிபட்டு போகிறது. அப்ப ஆசிரியை குத்தியவர்கள் நாளைக்கு இந்த தாயோ தந்தையை குத்தமாட என்ன நிச்சயம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். நடக்கும் இந்த நிலை நீடித்தால். கவலைப்படணுங்க. நிச்சயமாக பெற்றோர்களாய் நாம் இந்த விஷயத்தில் கவலைப்படணும். பொருளாதாரத்தை திரட்டுவது மட்டும் மனித வாழ்க்கைக்கு தீர்வல்ல, தேவை. பொருளாதாரம் தேவை, ஆனா அது மட்டுமே தீர்வல்ல. இப்படி உண்டா நீங்க எடுத்து பாருங்க. இதே போல நீங்க எடுத்துக்கொண்டால் கல்வி என்பது முழுக்க முழுக்க எப்படித்தான் இருக்குது? இது போன்ற விஷயங்களிலே அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன கல்வி முறை? முழுக்க முழுக்க மனப்பாடமான கல்வி. முழுக்க முழுக்க மனப்பாடம் அடிப்படையிலான கல்வி. என்னங்க இருக்குது இன்னைக்கு? ஒரு ஒழுக்கத்தை மனிதனுக்கு தேவை விஷயம் கற்றுக் கொடுக்குறானா? இல்ல, எல்லாம் புத்தக சுமை. ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே எல்லாம் வந்துருச்சு. இப்ப உங்க எல்லோரு உள்ளத்துல என்ன கவலை இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இன்னும் 1 மாசத்துல ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஊர்ல இருந்து லெட்டர் வரும், இல்ல போன் வரும். 30,000 தேவை, 50,000 தேவை, எப்படி ரெடி பண்றது? எல்லாருடைய சிந்தனைகள்லையும் இன்றைக்கு அதுதான் உட்கார்ந்துருக்கு. 10,000 20,000 50,000 கட்டி என்ன கொடுக்குறான்? லோடு கணக்குல புத்தகத்தை கொடுக்குறான். இந்த புத்தகத்தை எல்லாம் மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்பிக்கணும். மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், மெமரி பவர், ஞாபக சக்தி, பதிய வைக்கிற தன்மை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லையே. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்கிற அமைப்பு ஏற்படுத்தலையே. ஆனா எல்லோருக்கும் ஒரே மாதிரி கல்வி முறை, மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது. இது அவரை எப்படி பக்குவப்படுத்தும்? மனப்பாடம் செய்ய முடியாதவர்கள் ஸ்கூல் என்ன செய்யறான்? கடைசி பெஞ்சுக்கு போயிடுறான். யார் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியுமோ அவன் முன்னாடி பெஞ்சில. அப்ப அது என்ன செய்யுது? தவறான ஒரு விஷயமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஓய்வு இல்லைங்க குழந்தைகளுக்கு. இன்றைக்கு ஓய்வு என்பதே நம்முடைய குழந்தைகளுக்கு இல்லை. நம்ம எல்லாம் படிக்கிற காலத்தில் 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பமாகும். ஸ்கூலுக்கு போனால் மத்தியானம் இடைவேளை விடுவாங்க. அந்த இடைவேளைக்கு பிறகு என்ன? நம்ம ஸ்கூல் மீண்டும் ஆரம்பமாகும். ஒரு 4 மணிக்கு விட்டு வந்தால் கொஞ்சம் விளையாடி வாழ்க்கை ஒரு கலவையாக இருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை? நிறைய பெற்றோர்கள் மதரசா கூட அனுப்ப முடியல. மதரசாக்கு கூட இஸ்லாமிய கல்வி எல்லாம் சேர்ந்து நான் சொல்றேன். இஸ்லாமிய கல்வி நான் சொல்வது குர்ஆனை அந்த ஓத கற்றுக்கொள்றது, குர்ஆன் சுன்னாவோட உள்ள அந்த தொடர்பு, அதை கூட என்ன செய்ய முடியல. இன்னைக்கு ஒரு தனியாக ஒரு டீச்சிங் பண்ண முடியல இன்றைக்கு. ஏன்னா ஸ்கூல் நிலைமை வேற மாதிரி இருக்க. நம்ம கல்வி திட்டம் மாற்றப்பட முக்கியமான என்னது? 2 கல்வியும் சேர்ந்து கொண்டு வரணும். ஒரே இடத்துலயே 2 சேர்ந்து கிடக்கிற மாதிரி இருக்கணும்.
ஆனா இன்னைக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு என்ன முடியல, அந்த குர்ஆனை சொல்லி கொடுக்க, அதை ஓத கற்றுக் கொடுப்ப, அதோடு தொடர்பு ஏற்படுத்த முடியலையே. இங்கதான் 6 மணிக்கு இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு வர்றதாச்சே. அப்ப ஓய்வே இல்லாத ஒரு சூழலை குழந்தைகளுக்கு நாமே ஏற்படுத்துகிறோம். அப்ப அந்த மன அழுத்தத்திற்கு அந்த குழந்தைகள் ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த ஓய்வே இல்லாதனால மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கு அந்த குழந்தைகள் ஆளாக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் நமக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒன்று. இவ்வளவு சுமைய இஸ்லாம் நிச்சயமாக சொல்லலைங்க. இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயத்தை அழகாக தெளிவுபடுத்தக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம், அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இரீதுல்லாஹு அன் யுகஃபிஃப அன்கும் வ குலிகல் இன்சானு லைஃபா. அல்லாஹ்வே தன்னுடைய சட்டங்களை, தன்னுடைய விஷயங்கள் என்ன செய்கிறான், இலகுவாக்க விரும்புகிறான். ஏன்? குலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வே என்ன செய்யறான், மனுஷனுக்கு லேசாக்கத்தான் விரும்புறாங்க. ஏன்? மனிதனுடைய பலகீனத்தை புரிந்து கொண்டார். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில அதனுடைய இபாதத்துகள் இருக்குதே, அங்க கூட அல்லாஹ் நிறைய விட்டு வீழ்ச்சி கொடுக்குறாங்க. ஏன்? மனிதனுடைய சுமைகளை குறைப்பதற்காக வேண்டி. அவனை லேசா வச்சிருக்கிறான் அல்லாஹ். நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சு மருந்து சாப்பிட்டு என்ன செய்யறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தப்பில்லைன்றாங்க. சாப்பிடாம இருக்கிறதா நோன்பு, அதுல மறந்து சாப்பிட்டுட்ட அது பிரச்சனை இல்லை. ஏன்? அல்லாஹ் தான் உனக்கு உணவளிச்சிருக்கிறான் ரசூலுல்லாஹ். பிரயாணத்தில் போறோம், தொழுகை ஜம்மு கசராக தொழுது கொள்ள மார்க்கம் அனுமதிக்கிறது. ஏன்? அந்த பிரயாணத்துடைய சிரமங்கள்ல மேலும் சிரமமாக இதனை ஆக்கிக் கொள்ளாமல் இருக்க. இப்படி நீங்கள் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய காரியங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனுடைய சுமைகளை குறைப்பதற்காக வேண்டிய அதை இலகுவாக்குற காட்சிகளை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, நம்முடைய குழந்தைகள் மீது தேவையற்ற அழுத்தத்தை நாம் கொடுக்கிறோம். தேவையற்ற சுமைகளை, வயதுக்கு மீறிய சுமைகளை இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்ப கண்டிப்பா இது தவறான ஒன்று, கண்டிப்பாக இது தவறான ஒன்று. இந்த மாதிரி போச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் நாம் பாதிப்புக்கு ஆளாக்கப்படும். மிகப்பெரிய அளவில் நாம் என்ன செய்யப்படுவோம், எதிர்கால சந்ததிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமாக நான் பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் நிறைய ஆசிரியர்கள் அவங்க கூட என்ன செய்யல, ஒரு நல்ல உறவு இல்லைங்க. இன்றைக்கு மாணவர்களோட ஒரு நல்ல உறவோட இன்றைக்கு மாணவர்களும் ஆசிரியர்கள் நடந்து கொள்ளல. ஏன் காரணம் என்ன, அவர்களுக்கு வேற மாதிரி பிரஷர் இருக்கு. பள்ளிக்கூடத்தை பொறுத்த 365 நாட்கள், இந்த 365 நாட்கள்ல 160-170 நாள் தான் என்னது பள்ளிக்கூடம் நடக்கக்கூடிய நாட்கள். இந்த 160-170 நாட்களுக்குள்ளேயே இந்த அவ்வளோ புத்தக சுமையையும் முழுமையா தீக்கணும் யாரு, இந்த ஆசிரியர். அவ்வளவையும் மாணவனுடைய தலையில சுமத்தணும். மனப்பாடம் என்றும் இன்னும் வேற வகையிலையும் அவர்கள் மீது சுமத்தணும். அந்த பாடத்தை நடத்தி முடிச்சிடும். அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு உறவோடெல்லாம் என்ன செய்யறது இல்லை, அந்த மாணவனோடு நடந்து கொள்வதில்லை. அவர்களுக்கு வேற மாதிரி அழுத்தம், இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த பாடத்திட்டத்தை முடிச்சாகணும். அவர்களும் எந்திரத்தனமாக தான் செயல்படுறாங்க. இயந்திரத்தனமாக செயல்பட்டு அந்த மாணவனுடைய நலனில் அக்கறை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவன் படிச்சா என்ன படிக்காட்ட என்ன, நம்முடைய வேலை அதை முழுக்க சொல்லிட்டு போயிட வேண்டியது. அப்ப இதெல்லாம் என்ன அடிப்படை, என்ன எல்லாம் காசு, பொருளாதாரம் சம்பாதிப்பது மட்டும்தான் நோக்கம். கல்வியை கற்றுக்கொள்றோம் காசு உண்டாக்குவதற்கு, பண்பு கல்ல. அப்ப இது அடிப்படையாக உள்ளத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி அழுத்தங்களை கொடுத்து நாம் என்ன செய்யறோம், இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன தீர்வு, கல்வி திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படணும். இது நமக்கு பெரிய புரட்சி நிச்சயமாக தேவைங்க. நம்முடைய எதிர்கால சந்ததி நலன் நமக்கு அக்கறை இருக்குமே. ஆனால் நாம் என்ன செய்யணும், பெற்றோர்களாகிய நாம எந்த கல்வித்துறையை சார்ந்திருக்கிறோமோ அங்க நாம பிரஷர் கொடுக்கணும். நாம நிச்சயமாக நெருக்கடியை உண்டாக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நலனில் நமக்கு அக்கறை இருந்தால், அவர்கள் வாழ்வில் நமக்கு அக்கறை இருந்தால் நிச்சயமா நாம் என்ன செய்யணும், அந்த பக்கம் யார் இந்த கல்வி சட்டங்களை உருவாக்குறாங்களோ, கல்வி திட்டங்களை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு நாம பிரஷர் கொடுக்கணும்.
இந்த மாதிரி கல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2 வயசுல சேர்க்கிறது, 3 வயசுல சேர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்று இலகுவான அடிப்படையில் இந்த மாற்றங்களை நாம் ஏற்படுத்தாத வரை இதற்கு தீர்வு இல்லை. அடுத்து என்ன? மீடியாக்கள். மீடியாக்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது முக்கியமான அம்சமாக இந்த செய்தியிலே பார்க்கப்படுகிறது. ஏன்? அந்த மாணவன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க அல்லது பார்க்காதவர்கள் தெரிஞ்சுக்கிறங்க. அந்த மாணவன் கொலை செய்வதற்கு எதை ஆயுதமாக பயன்படுத்தினா? கத்திய. அதை விட மிகப்பெரியது, அவனுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே அவன் பார்த்த ஒரு சினிமா தான். அதுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே அவன் பார்த்த ஒரு சினிமா படம். அவனே அந்த பேட்டியில சொல்கிறான், நான் என்னுடைய ஆசிரியர் மீது இந்த விஷயத்தில் வெறுப்பு கொண்டேன். அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன். அப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு சினிமா படம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அதிலே ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர் அப்படித்தான் கொலை செய்வான். அந்த சினிமா படத்தை என்னுடைய வீட்டில் நான் தேடி எடுத்த ஒரு ஹிந்தி திரைப்படம். அவன் எடுத்த ஒரு ஹிந்தி திரைப்படம். அந்த ஹிந்தி திரைப்படத்தை தேடி எடுத்து அதை தனிமையிலே உட்கார்ந்து கொண்டு 2-3 முறை திருப்பி திருப்பி போட்டு பார்த்து அதை உள்ளத்தில் நான் பதிய வைத்துக் கொண்டுதான் இந்த காரியத்தை செஞ்சேன்றான். இங்க ஒரு செய்தி நீங்கள் நினைவு நல்ல உள்ளத்தில் ஆழமா சிந்திக்கணும். இந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியருக்கு என்ன பிரச்சனை? இந்த மாணவன் வீக்கே ஹிந்தியில தான். இந்த மாணவன் எங்க வீக்கு? அந்த ஆசிரியர் டீச்சர் யாரு? இவனுக்கு ஹிந்தி பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர். இந்த மாணவன் வீக் எதுல? அந்த ஹிந்தி பாடத்துல தான் அவன் வீக்கு. அதனால தான் பிரச்சனை உருவாகுது. பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பழி தீர்ப்பதற்கு அவன் பார்த்த படம் எதுங்க? ஹிந்தி படம். அப்ப என்ன விளங்குது? மொழி புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இந்த சினிமா, இந்த மீடியாவுடைய தாக்கம் உள்ளத்தில் ஆழமாக பாதிப்பு ஏற்படுத்துகிறது. புரியுதா இல்லையா? புரியாத பாஷையை பார்த்து ஒரு காரியத்தை நிகழ்த்துறான்னா யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப இந்த விஷன், இந்த காட்சி உத்தரவிருக்கா இல்லையா? இது நல்ல விஷயத்தை கொண்டு சேர்த்த நல்லபடியா சேர்க்கும். ஒரு தப்பான செய்தியை சொன்னால் நிச்சயமாக தப்பான ஒரு காரியத்தை நிகழ்த்துவதற்கு அது காரணமாக அமையுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 சிறுவர்களை கைது பண்ணாங்க. எதுக்காக வேண்டி? ஒருவரை கொலை செய்ததற்காக வேண்டி. அந்த கொலை செஞ்ச இடத்துல என்ன நடந்தது? கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல முழுக்க மிளகா பொடி தான் தூவி இருந்துச்சு. மிளகா பொடியை தான் தூவி என்ன செஞ்சாங்க? அந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருந்தது. போலீசார் மிகப்பெரிய சிரமத்திற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? கைது பண்ணாங்க சிறுவர்களை. அப்ப அவன்கிட்ட போலீஸ் கேட்கிறாங்க, கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஏன்பா அந்த மிளகா பொடியை தூவிட்டு போனேன்? ஒரு சினிமாவில் அப்படித்தான் நான் பார்த்தேன். கொலை செய்ததற்கு பிறகு மிளகா பொடியை தூவிட்டு போனால் நாய் மோப்பம் பிடிக்காது என்பதை அந்த சினிமாவை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த காரியத்தை செஞ்சேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் அக்பர். அந்த மீடியாக்கள் ஏற்படுத்துகிற பாதிப்புகளை பாருங்க. ஆனா இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய குழந்தைகளை அந்த மீடியாக்களை பார்ப்பதற்கு தாராளமாக அனுமதிக்கிறோம். அந்த மீடியாக்களை பார்ப்பதற்கு தாராளமாக அனுமதிக்கிறோம். இதுல நானும் நீங்கள் யாரும் விதிவிலக்கு இல்லை. இந்த விஷயத்துல யாரும் விதிவிலக்கு இல்லை. தாராளமாக நாம் அனுமதிக்கிறோம். அப்ப நம்முடைய குழந்தைகளின் உள்ளத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? பிரச்சனைகளை உண்டாக்குமா உண்டாக்காதா? நீங்க சாதாரணமாக நான் சொன்னதுக்கு பிறகு சற்று சிந்திச்சு பாருங்க. நம்முடைய குழந்தைகள் அல்ல நாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டால் என்ன சொல்லி பேசிக்குவோம்? 2 பேருக்கு மத்தியில் சண்டைங்க. இந்த சண்டை வந்துட்டால் என்ன சொல்லி பேசுவோம்? தள்ளி விட்டுருவேன், அடிச்சிருவேன், இப்படித்தான் நாமெல்லாம் சொலகி பக்குப்பட்டுருக்கோம் இல்லையா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, 2 பேருக்கு மத்தியில் சண்டை வந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? தள்ளி விட்டுருவேன், அடிச்சிருவேன், இப்படிதான் சொல்லியிருப்பீங்க. ஆனா இன்னைக்குள்ள குழந்தை என்னங்க சொல்லுது? குத்திருவேன், கொன்னுருவேன் சொல்லுதா இல்லையா? இன்றைக்குள்ள குழந்தைகள் சண்டை போட்டுக் கொண்டால் குத்திருவேன், கொன்னுருவேன். இப்ப அன்றைக்கு இருந்த அதே படைப்பு தானே இன்றைக்கு இருக்குது. படைப்புகள்ல மாற்றம் இருக்குதா? படைப்புல, அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றம் உண்டா? இல்ல. எல்லா அவயவங்களும் அன்றைக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கு இருக்குது. ஏன் உள்ளத்துல மட்டும் இந்த மாற்றம் வந்தது?
இந்த மீடியாக்களுக்கு அது மிகப்பெரிய பங்கு இருக்குதுங்க. டாய்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க, குழந்தைகள் விளையாடக்கூடிய டாய்ஸ் இன்னைக்கு எப்படிங்க வருது? எல்லாம் துப்பாக்கி. ஒரு பொம்மை எல்லாம் காலம் மலையேறி போச்சு. இன்றைக்கு துப்பாக்கி, வெடிகுண்டு, எல்லா வெப்பன்ஸ் உடைய அந்த ஸ்டைல் இருக்குது. குழந்தைகளுடைய டாய்ஸ் நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க. இத மிகப்பெரிய வன்முறைக்கு நம்முடைய எதிர்கால சந்ததி வித்திடப்படுகிறது. இன்னைக்கு வெப்பன்ஸ் உடைய ஸ்டைல்ல தான் மனிதனை அழிக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு செய்யறான், டாய்ஸா கொடுக்குறான். இன்னைக்கு கேம் எடுத்துக்கிறங்க, இன்னைக்கு வீடியோ கேம் என்னங்க இருக்குது அதுல? இது போன்ற விளையாட்டுகள், சுடுற மாதிரி, குத்துற மாதிரி, கொல்ற மாதிரி, இதே போன்றுதான் இன்றைக்கு வீடியோ கேம் தயாரிக்கப்படுது. அப்ப குழந்தையுடைய மனநிலையில இது மாற்றத்தை உண்டு பண்ணுமா பண்ணாதா? எதை பார்க்கிறோமோ அதான் மனசுல பதியும். குழந்தைக்கு எதை பார்க்கிறோமோ அதுதான் மனசுல பதியும். அப்ப அந்த குழந்தை எதை பார்க்குது? டிவியை திறந்தா வன்முறையை பார்க்குது, கேம் ஆடுனா அதுல என்ன பார்க்குது? ஆயுதங்களை பார்க்குது. எல்லா சூழ்நிலைகளும் இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது நாம் ஊக்குவிக்க கூடாது. நிச்சயமாக என்ன செய்யப்படணும்? இது களை எடுக்கப்படணும். இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக களை எடுக்கப்பட வேண்டும். நிச்சயமாக நமக்கு படிப்பினை இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய குழந்தைகள் விஷயத்துல நாம தவிர்த்து கொள்ள வைக்கணும். அப்படி தவிர்த்து கொள்ள வைக்கவில்லையானால் நமக்கு என்ன வந்துடும்? அந்த நிகழ்வுகள் நமக்கு ஏற்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதே மாதிரி பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்? நம்முடைய குழந்தை என்ன படிக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் போதே நம்ம உள்ளத்தில் என்ன வருது? எதை படித்தால் எதிர்காலத்தில் எவ்வளவு சம்பாதிக்கலாம், எதை படிச்சா எதிர்காலத்தில் எவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த கோர்ஸ் எடுத்தினா இவ்வளவுதான் உனக்கு சம்பளம், இந்த கோர்ஸ் எடுத்தால் இவ்வளவு சம்பாதிக்கலாம். நம்ம உள்ளத்தில் என்ன வரல? படிக்க வைக்கிறோம். அதன் மூலம் நம்முடைய குழந்தை நல்லவனாக வாழணும், நல்ல பண்போடு வாழணும், சக மனிதனோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் நம்மில யாருக்கும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? முதல்ல கல்வியை கற்றுக்கொள்வதே காசு உண்டாக்குறதுக்கு தான். இது இஸ்லாம் ஆதரிக்கவே இல்லைங்க. இஸ்லாமிய மார்க்கம் இதை ஆதரிக்கல. பொருளாதாரத்தை திரட்டுவதை மார்க்க கடமையாக ஆகிய இஸ்லாம் அதை முறையாக தேடிச் சொல்கிறது. பொருளாதாரத்தை தேடிக்கொள்றதே முஸ்லீமை பொறுத்தவரையில் மார்க்க கடமையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நெடுகிலே சொல்கிறார், அகீமுஸ் ஸலா வாத்த ஸகாத் என்று சொல்கிறார். தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்கள். ஜக்காத் எப்படி கொடுக்கிறது? பொருளாதாரத்தை திரட்டினா ஜக்காத் கொடுக்க முடியும். அப்ப மார்க்க கடமையாக ஆகிய இஸ்லாம் அதை முறையாக தேட சொல்கிறது. நாம முறையற்ற முறையிலே தேடுவதற்கு முற்படுகிறோம். அப்ப இந்த நிலைகள் மாற்றப்படணும். சமூகத்தில் எல்லா சூழல்களும் மாற்றப்பட வேண்டும். பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி புறப்பட்ட விளைவுதான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்து விட்டது. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. நீங்கள் சுயமாக பாருங்க, நீங்களா சிந்திச்சு பாருங்க. அடிப்படையான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் மேற்கொண்டு நீங்கள் சிந்திக்கணும். ஏன்? நம்முடைய எதிர்கால சந்ததி அவர்களின் வாழ்க்கை முறை நல்லபடியாக இருக்க வேண்டும். ஒரு வறுமுறைக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? அடித்தளத்தை அமைத்து கொடுத்து விடக்கூடாது. அப்படியானால் இது போன்ற விஷயங்கள் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 2.5 வயசுல கொண்டு குழந்தையை சேர்க்கிறது, 3 வயசில் சேர்க்கிறது, அதற்குரிய பருவத்தை அடைந்த பிறகு சேர்க்கணுங்க. நம்முடைய அந்த பள்ளிக்கூடத்தில் பேசணும். தவறான கல்வி முறை கண்டிப்பாக இது மாற்றப்பட வேண்டும். இந்த முறைகள் மாற்றப்பட்டால் தான் இதற்கு தீர்வு இருக்கிறது என்று ஒவ்வொரு விஷயத்தை நாம் எடுத்து சொல்லி இது போன்ற நிகழ்வுகளை இந்த சமுதாயத்தில் ஏற்படாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் இது போன்ற குறைபாடுகள், இது போன்ற பிரச்சனைகள், இதை முழுமையாக ஆய்வு செய்து முழுமையாக அதை சிந்தித்து என்னுடைய குழந்தை அதனுடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையணும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், பண்பாளனாகவும் என்னுடைய குழந்தை வர வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்தி இந்த விஷயத்தை நாம் கவனம் செலுத்துவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தில் நமக்கு நல்ல தீர்வு ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். ஓ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.